இது வந்து பார்த்திங்கன்னா ஜிலேபி ஃபிஷ்ஷு, ஏரி மீன் தான். பட் செம்ம டேஸ்டியான ஒரு ஜிலேபி மீன். இது வந்து எண்ணெயில் போட்டு பொரித்து சாப்பிட போகிறோம். இது நல்லா டீப் ஃப்ரை வந்து பண்ணணும், அப்போ தான் அது வந்து நல்லா வேகும். இதே ஹோட்டல் அப்படின்னு பார்த்தீங்கன்னா கடாயில் நிறைய எண்ணெய் ஊற்றி அவங்க வந்து செய்வாங்க. நம்ம வீடுன்றதுனால நம்ம ஆயிலெலாம் ரொம்ப கம்மியாக தான் யூஸ் பண்ணுவோம். ஏன்னா ஹெல்த்து வைஸும் வந்து பார்த்தீங்கன்னா ஆயில் அவ்வளோ எடுத்துக்கக்கூடாது. ஸோ அதனால் நம்ம ரொம்ப கம்மி ஆயில் யூஸ் பண்ணிட்டு தான். இது வந்து நல்லா சூடாக பொரிச்சிட்டு சூடாக சாப்பிட்டிங்கன்னா செம்ம டேஸ்டியாக இருக்கும். எப்பவுமே ஃப்ரெஷ் மீனாக வாங்குங்க. இந்த ஐஸில் போட்ட மீன்லாம் வந்து வாங்காதீங்க. சில கடைகள்லாம் ஐஸ் பெட்டியில் ரொம்ப நாள் ஸ்டோர் பண்ணி அதை வந்து சேல்ஸ் பண்ணுவாங்க. ஸோ அதை அவாய்ட் பண்ணிக்கோங்க. உங்களுக்கு ஃப்ரெஷ்ஷாக எங்கேயாச்சும் கிடைக்கிது உயிரோட, இப்போ தான் பிடிச்சது அப்படின்லாம் சொல்லுவாங்க இல்லையா, அது மாதிரி மீன் வாங்கிட்டு நீங்கள் நல்லா க்ளீன் பண்ணிவிட்டு, நீங்கள் இன்க்ளூட் பண்ணுவீங்கள்ல அந்த மசாலா, மிளகாய்த்தூள், அரிசி மாவு, உப்பு, மஞ்சள் இதெல்லாம் போட்டுட்டு நீங்கள் வீட்லேயே இது மாதிரி ப்ரிப்பேர் பண்ணி சாப்பிடுங்க. செம்ம டேஸ்டியாக இருக்கும். இது வரைக்கும் ஜிலேபி மீன் சாப்பிட்டதே இல்லைன்னா கண்டிப்பாக வாங்கி ட்ரை பண்ணி பாருங்கள். இதில் கொஞ்சம் முள் இருக்கத்தான் செய்யும், நீங்கள் தான் பார்த்து உஷாராக சாப்பிடணும். இது வந்து கொஞ்சம் ஆயிலில் வந்து நல்லா பொரிக்கிறோம் இல்லையா, அதனால சில நேரத்தில் அந்த எண்ணெய் வந்து சூடாக தெறிக்கும். ரொம்ப கேர்ஃபுல்லாக பொரிக்கணும். ஓகே, உங்களுக்கு ஜிலேபி மீன் பிடிக்கும்னா கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருக்குன்னா உடனே லைக் பண்ணிவிடுங்க. இந்த சேனலில் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.